ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த சேனலில் இந்த வீடியோவை நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் தான் பார்ப்பீங்க. ஏன் அப்படின்னா எந்த ஒரு தரமான ப்ரெடிக்ஷன் கேமுமே கரெக்டாக வரல. எந்த ப்ரெடிக்ஷன் ஆப்புமே எனக்கு தெரிஞ்சு நல்லா கொண்டு போவாங்கிற மாதிரி எந்த ஒரு எண்ணமும் வரல. அதனால தான் இந்த சேனலில் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வீடியோஸே பார்த்துருக்க மாட்டீங்க. கரெக்டு தான். பட் இப்போ நான் வீடியோ போடுறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு தரமான கலர் ப்ரெடிக்ஷனோட தான் இந்த வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஏப்ரல் 26க்கு மேலே பார்க்குறீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் நீங்கள் அதுக்கு நடுவில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். ஸோ வேறு லெவலில் கலர் ப்ரெடிக்ஷன் ஆப் வந்து இப்போ லான்ச் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக தான் லான்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 1 வீக் முன்னாடி நான் 1 வீக்காக அனலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2000க்கு மேலே ப்ராஃபிட் வந்து எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையுமே நீங்களும் எடுக்கலாம். அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் அனலைஸ் பண்ணிட்டு நோட்லலாம் எழுதி வச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, பண்ணாமல் போங்க. உங்களோட ஓன் விருப்பம். பட் இந்த ஆப்பில் எப்படி ஆன் பண்ணுங்கிறத கண்டிப்பாக தெளிவாக முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் டீட்டெயில்டாக புரியுற மாதிரி சொல்லிடுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு மீதியை கண்டிப்பாக. ஓகே, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க. ஸோ மறக்காம டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம போகிற டெய்லி ஏர்னிங் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மேலே வரும். ஏர்னிங்ஸ் பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு சின்ன அப்டேட் இருந்தாலும் பெரிய அப்டேட் இருந்தாலும் பேமெண்ட் வெரிஃபை பண்ணிட்டு தான் வீடியோஸ் போடுவேன். மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி கிடையாது. நல்ல கண்டென்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து ஏன் பண்ண அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன தோணுதோ தாராளமாக நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்டையும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் நம்ம லிங்க் இருக்குது. இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இன்னுமே ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டக்குன்னு ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆப்போட அப்டேட், இந்த ஆப் எப்போ க்ளோஸ் ஆகும், இந்த ஆப் எப்போ வந்து முடியும், அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே டெலிகிராமில் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை போடுறதுக்கு முன்னாடியே நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணிட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே. ஸோ எந்த ஒரு அப்டேட்ஸுமே நீங்கள் முன்னாடி தெரிஞ்சுக்கணும், எந்த ஒரு ரூட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டெலிகிராமில் ஜாயின் பண்ணி ஆகணும். கிட்டத்தட்ட 14,076 பேர் இருக்காங்க. 5,000+ ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி வச்சு ஏன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. நீங்கள் உள்ளே வரும்போது உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ப்ரெடிக்ஷன் லிங்க் இல்லை ஆப் லிங்க்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுறப்ப வெப்சைட்டாக ஓப்பன் ஆகும். ஸோ வெப்சைட்டாக ஓப்பன் பண்ண உடனே உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கேட்கும், பாஸ்வேர்ட் கேட்கும், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, OTP கொடுத்து நீங்கள் உள்ளே வர மாதிரி இருக்கும். ஃபோன் நம்பரும் பாஸ்வேர்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு டைம் உள்ளே வரும்போதும் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? எல்லா ப்ரெடிக்ஷன் வெப்சைட்டுக்கும் இதுதான் ப்ரொசீஜர். புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் இதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறதுலேருந்து நான் எவ்வளோ பேமெண்ட் எடுத்திருக்கேங்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே வீடியோவில் ஷோ பண்ணுறேன். ஓகே ப்ரோ, ப்ரெடிக்ஷன்னா என்ன, கலர் கேம்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒன்றுமே இல்லை கைஸ், இப்போது இங்கே இருக்கிற கலர் ப்ரெடிக்ஷன் இதுதான். ஸோ நீங்கள் இந்நேரம் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, எல்லா யூடியூபர்ஸும் இப்படி தான், இவனுங்க ப்ராஃபிட் எடுக்கணுங்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க, இது இவனுக்கு மட்டும்தான் ப்ராஃபிட்டு, கண்டிப்பாக லாஸ் தான் போகும். நானும் உங்களை மாதிரி தான் சொல்கிறேன். இவன் எப்படி ப்ராஃபிட் கொடுப்பான்? இப்போது இதில் ஜாயின் க்ரீன் இருக்குது, நம்ம 10 ரூபா கட்டினா 20 ரூபா கொடுக்குறான். எத்தனை நாளைக்கு வேணாலும் ப்ராஃபிட் கொடுக்க முடியும்? கரெக்டு. நானும் உங்களை மாதிரி யோசிக்கிறேன். ஓகேவா? இந்த ஆப் வந்து ஃபேக் தான். இந்த ஆப் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளை ஏமாற்ற தான் போகிறான். ஆனால் ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு ஆப்பும் பண்ண மாட்டாங்க. ஆஸ் 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு மால் லான்ச் ஆனாலும் ஃபஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸுக்கு வந்து ஆள் பிடிக்கிற வரைக்கும் 5 லெவல் ஃபண்டை தாண்ட மாட்டான். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். மற்றபடி இந்த ஆப்பை போட்ட உடனே எனக்கு வந்து லட்சக்கணக்கில் அமௌண்ட் கொடுக்க போகிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறது கரெக்ட் தான். ஏன்னா எல்லா யூடியூபர்ஸுமே காசு வாங்கிட்டு இதில் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஒரே நாள் 50,000 எடுக்கலாம்னு சொல்லி போடுறாங்க. அதனால் நீங்கள் சொல்கிறீங்க, தப்பு கிடையாது. பட் நான் இந்த ஆப்பில் 2 வாரம் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் 2 வாரம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 20ஆம் தேதி இல்லை 26ஆம் தேதி வரைக்கும் மட்டும் இது பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படிலாம் வித்ரா பண்ணணும், நீங்கள் வித்ரா பண்ணி வரும்போது உங்கள் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே எப்படி அந்த கம்பெனிக்காரனுக்கு தெரியாமல் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம், எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. ஓகேவா? சரி ப்ரோ, இப்போ நான் வந்து க்ரீனில் கட்டணுமா, ரெட்டில் கட்டணுமா, ஏதாவது புக் எடுத்து படிக்கணுமா? கரெக்ட். ஏன்னா எல்லா நேரமும் எல்லாராலையுமே வந்து கண்டுபிடிக்க முடியாது இதுதான் வரும்னு. ஆனால் இவங்களோட அஃபீஷியல் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அஃபீஷியல் டெலிகிராம் குரூப் லிங்க், ப்ரெடிக்ஷன் டெலிகிராம் லிங்க்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் இவங்களோட அஃபீஷியல் பேஜ். ஓகேவா? இதை நீங்கள் வந்து மியூட் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி வச்சுக்கோங்க. இதில் என்னடா உனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 மணி 4 மணி 8 மணிக்கு இவங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த டைமில் மட்டும்தான் நம்ம ப்ளே பண்ணணும். அதை தவிர்த்து நம்ம எப்போ ப்ளே பண்ணோம்னாலும் லாஸ் தான் ஆகும். ஸோ தெளிவாக சொல்கிறேன், ஒருத்தன் ப்ராஃபிட் இல்லாமல் ஒரு கம்பெனி ரன் பண்ண மாட்டான். ஸோ 12 மணி 4 மணி 8 மணிக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் இதில் நீங்கள் ஒர்க்கே இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணுறது மட்டும்தான் உங்களோட ஒர்க்காகவே இருக்கும். சரி ப்ரோ, இப்போ எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு ஒரு டவுட். அவன் சொல்கிற டைமிங் எல்லாமே நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுப்பானா? கிடையவே கிடையாது. 5 லெவல் ஃபண்டை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். 5 லெவல் ஃபண்டுனா என்ன? கரெக்ட். 4 லாஸ் கொடுத்து 5ஆவது அவன் வின் கொடுத்தாலும் நம்மளால் வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். இது என்னன்னு புரியலனா பிரச்சனை இல்லை. இப்போ நான் 12 மணிக்கு தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். 12 மணிக்கு இப்போ நான் லைவாக உங்களுக்கு ப்ளே பண்ணியும் காட்ட போகிறேன். ஸோ இதை நான் ஸ்டார்டிங்கில் என்னன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் பிகினராக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மட்டும் தான் ட்ரை பண்ணணும். ஓகேவா? 630 3640. இதில் இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள். நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை. ஏன்னா அமௌண்ட் வந்து இதில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இந்த ஆப்பை வந்து ஜஸ்ட் போடுறேன், அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள், பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எந்த லெவல் பெட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்கிட்ட வந்து எவ்வளோ இருக்குன்னா, நான் வந்து ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 12,000 rupees என்னோட வேலெட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் பிகினர்ஸ்க்கு. எனக்கு ப்ரெடிக்ஷனாக என்னன்னு தெரியும். நான் ஆல்ரெடி நிறைய டைம் ப்ளே பண்ணியிருக்கேன். எனக்கு முதல்லேருந்தே அதில் விளையாடிட்டு இருக்கேன். 3 வருஷமாக உன் சேனலை ஃபாலோ பண்ணி எனக்கு இதில் நாலேஜ் இருக்குது அப்படின்னா மட்டும் தான் நான் இதை ட்ரை பண்ண சொல்வேன்.
அதிகபட்சம் 6300 மேலே யாருமே போகாதீங்க. சும்மா 10000 இன்வெஸ்ட் பண்ணி க்ரீன் 5000, ரெட்டில் 5000 போட்டு லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணணும், இந்த மாதிரி தான் ப்ளே பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி தான் ப்ளே பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு 10 ரூபா ஃபஸ்ட்டு கட்டுறீங்க அப்படின்னா தோத்துருச்சுன்னா அடுத்து 20 ரூபா கட்டணும், அது தோத்துருச்சுன்னா 40 ரூபா கட்டணும், அது தோத்துருச்சுன்னா 80, அது தோத்துருச்சுன்னா 160. இந்த மாதிரி தான் நீங்கள் பெட் கட்டணும். ப்ரோ நான் 600 இன்வெஸ்ட் பண்ண ப்ரோ, ஸ்டார்டிங்லேயே ஒரு 500 போட்டேன், 10 தோத்துருச்சு, இதுக்கு நீ தான் காரணம், நீ தான் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணணும்னு யாரும் என்கிட்ட கேட்காதீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் 600 இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் 1000 இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் 3000 இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் எனக்கு கிடைக்க போகிறது என்னமோ 100 ரூபாய் 150 ரூபாய் தான். நான் அதுக்காகலாம் வீடியோ போடவே கிடையாது. என்னோட ஒரு நாள் ப்ராஃபிட் வந்து எனக்கு எவ்வளோ வருங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் எதுக்கு போகிறேன்னா நிறைய பேர் ப்ரெடிக்ஷன் கேம்ஸ் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க, அதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ. ஓகேவா? சரி ஓகே, இப்போ கரெக்டாக 12 மணி ஆயிடுச்சு, நான் இந்த ஆப்புக்குள்ளே வந்துட்டேன். என்னோட அலாரமும் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு மொபைல் அடிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து 12 மணி 4 மணி 8 மணிக்கு அலாரம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ சைட் டேப்பில் வந்து ஜஸ்ட் வந்து இந்த ஆப்பை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ லைவாக நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். 11187 ரூபா 90 காசு கரெக்டாக என்கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இப்போ இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணி எவ்வளோ வித்ரா பண்ணுறேன் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே கேஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் வந்துருச்சு 12 மணிக்கு கரெக்டாக 241 பேரிட்டியில் ரெட்டு. ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் பார்க்கணும், 241 பேரிட்டியில் ரெட்டு. ஓகேவா? ஸோ 241 பேரிட்டியில் ரெட்டு, 241 பேரிட்டியில் ரெட்டு. ஓகேவா? ஸோ இதில் இப்போது நான் 100 ரூபா கட்டுறேன். ஸோ ஓகேவா, நீங்கள் ஒரு வேளை 600 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஃபஸ்ட்டு 10 ரூபா கட்டணும். நீங்கள் ஒரு 3000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது இங்கே நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன்ல, ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு 3640 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 10 ரூபா தான் கட்டணும். 10 ரூபா தோத்துருச்சு அப்படின்னா அடுத்து நீங்கள் 20 ரூபா கட்டணும். அதுவும் தோத்துருச்சுன்னா அடுத்து நீங்கள் 40 ரூபா கட்டணும். அதுவும் தோத்துருச்சுன்னா 80 ரூபா, அதுவும் தோத்துருச்சுன்னா 160 ரூபா. இது வெறும் 630 ரூபாய்க்கு. அப்புறம் இப்போ 3600 ரூபா நான் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் 10 ரூபா தோத்தோன்னே 30 ரூபா கட்டலாம், 30 ரூபா தோத்தோன்னே 90 ரூபா கட்டலாம். நான் வந்து அவங்க 5 லெவல் தான் குரூப்பில் சொல்லியிருக்காங்க, பட் நான் 6 லெவல் மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுதாங்க ட்ரிக்கு. ஸோ இந்த ட்ரிக் என்னங்கிறது நான் இப்போ உங்களுக்கு 2 நிமிஷம் கழிச்சு இதில் நான் ஜெயிச்சனா தோத்தனாங்கிறப்ப உங்களுக்கு புரியும். நான் வந்து இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் இதை ஃபாலோ பண்ண வேண்டாம். நீங்கள் இது 2த்தில் மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். அதில் நீங்கள் எப்படி பெட் கட்டணும்னா ஃபஸ்ட்டு 10 ரூபா தான் ஆரம்பிக்கணும். நீங்கள் 600 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா 10 ரூபா தோத்ததுக்கப்புறம் 20 ரூபா கட்டணும். 20 ரூபாயும் தோத்துச்சுன்னா 40 ரூபா கட்டணும். இந்த மாதிரி தோக்க நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும். ப்ரோ நான் 40 ரூபா கட்டின திடீர்னு ஜெயிச்சிருச்சு, இப்போ 80 ரூபா கட்டணுமான்னு கேட்டால் திருப்பி முதலிருந்து தான் வரணும், மொதப்படியிலிருந்து தான் வரணும். திருப்பி ஜெயிச்சிருச்சுன்னா 10 ரூபாய்க்கு வந்துடணும். அப்புறம் 20 ரூபா தோத்துருச்சுன்னா மட்டும் தான் 20 ரூபாய்க்கு போகணும். ப்ரோ நான் 80 ரூபா கட்டினேன், அது ஜெயிச்சிருச்சு, அடுத்து 170 ரூபா கட்டினா அது தோத்துருச்சு, எனக்கு என்ன ப்ராஃபிட்னு கேட்காதீங்க. தோத்தா ஃபர்ஸ்ட் இருந்து வரக்கூடாது, அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும். ஜெயிச்சா ஃபர்ஸ்ட் இருந்து வரணும். அவ்வளோதாங்க இதோட ட்ரிக்கே. ஸோ நீங்கள் 600 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிறது, 3600 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிறது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. 6300 ரூபாங்கிறது ஒரு 2-3 மாதமாவது நான் 2-3 கேமாவது விளையாடி இருக்கேன், எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது, அதை பற்றி தெரியும் அப்படிங்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா பெரிய லாஸில் கொண்டு போய் உங்களை விட்டுரும். ஓகேவா? அதனால் ஒரு இந்த ஃபஸ்ட்டு 2 மட்டும் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் 600 ரூபா கட்டினா மேலே இருக்கிற லெவலை ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3000 ரூபா கட்டினா கீழே இருக்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்கிட்ட 11187 ரூபா இருக்கிறனால அந்த 12000 ரூபா பேக்கேஜுங்கிறத நான் வந்து இப்போ ப்ளே பண்ணியிருக்கேன் என்னோட ஓன் ரிஸ்க்கில். ஓகேவா? சரி ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணிவிட்டேன், கண்டினியூ கொடுக்குறேன். கீழே வெயிட்டிங் வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இது வெயிட்டிங் வருது. ஓகேவா? நெட்வொர்க் அப்நார்மல்னு வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். தோத்துருச்சா ஜெயிச்சிருச்சாங்கிறத நான் உங்களுக்கு லைவாகவே ஷோ பண்ணுறேன். ஓகே, இப்போ நமக்கு ஜெயிச்சிருச்சு. நான் 100 ரூபா கட்டினேன், எனக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே 90 ரூபா ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நான் 10,000 ரூபா கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், எனக்கு 12300 ரூபா சம்திங் 2 நாள்லேயே வந்துருந்துச்சு. ஸோ ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ ப்ராஃபிட், ஒரு செஷனுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறாங்கிறத உங்கள் லைவாக உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே கேஸ், திருப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ 242 க்ரீனில் வந்து 100 ருபீஸ் வந்து கட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜெயிச்சிருச்சு, அதனால் நான் வந்து மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ க்ரீனில் வந்து ஜஸ்ட் 100 ரூபாயை கிளிக் பண்ணி நான் ஒரு டைம் வந்து பெட் கட்டிக்கிறேன். ஓகேவா? ஸோ 100 கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். நம்ம வந்து ஜெயிச்சாலும் திருப்பி ஸ்டார்டிங்லேருந்து தான் வரணும். நம்ம வந்து அதிகமான ஃபண்ட்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது, மேபி லாஸ்ட்டில் கொண்டு போய் முடிஞ்சிடும். ஸோ 100 ரூபாயை ஃபஸ்ட்டு கட்டினா அது வந்து ஜெயிச்சு 190 ரூபா கிட்ட வந்துருச்சு. ஸோ இப்போ ஒரு 100 ரூபா கட்டியிருக்கேன். ஸோ இது ஜெயிக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் வந்து அப்படியே வந்து நீங்கள் பாருங்கள். ஓகே கைஸ், இதுவும் வந்து ஜெயிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு தான். ஸோ 12 o'clock 4 o'clock மட்டும் விளாடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துலேயே 90 சொல்லி 180 ரூபா எனக்கு கிட்ட ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ பெரிய அமௌண்ட் போட்டால் பெரிய ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். பட் நீங்கள் உங்களுக்கு கம்மியான அமௌண்ட் தான் போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு செஷனுக்கு அந்த 600 ரூபா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா டெய்லியுமே ஒரு 60 ரூபாலேருந்து 80 ரூபா 100 ரூபா சம்திங் வந்து ப்ராஃபிட் எடுத்துக்க முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 10 ரூபா கட்டியிருப்பீங்க, 2 டைமே ஜெயிச்சிருச்சு அப்படின்னா 8 16 ரூபா கிட்ட கிடச்சிருக்கும். ஸோ ஒரு செஷனுக்கே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ப்ராஃபிட். ஒரு நாளைக்கு 3 செஷன் இருக்குது, ஒரு 30 ரூபானாலும் 3 செஷனுக்கு 90 ரூபாலேருந்து 100 ரூபா அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் ஒரு 3000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்துலையும் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் 10 ரூபா தான் போடுவீங்க. பட் செகண்ட் தேர்ட் லெவலெலாம் வந்து நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கான ப்ராஃபிட் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ நான் லைவாக எவ்வளோ ஆரம்பிச்சு இப்போ எவ்வளோ போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்களே வந்து ஷோ பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபா கிட்ட 180 ரூபா கிட்ட ப்ராஃபிட் வந்து இருக்குது. ஸோ இப்போ 2 முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ 2மே வந்து நமக்கு ஜெயிச்சிருச்சு. இப்போ அடுத்த ப்ரெடிக்ஷன் சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். ஓகே கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2மே வின் கொடுத்துட்டு இந்த செஷனை இதோட முடிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த அஃபீஷியல் டெலிகிராம் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணுங்கள்,
அடுத்த ஃபோர்காஸ்ட் அடுத்துன்னு சொல்லி இந்த மாதிரி வந்துருச்சுனாலே அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நமக்கு இன்னைக்கு இந்த செஷனுக்கு மட்டும் ப்ராஃபிட் 180 ரூபாங்க. நான் எந்த ஒரு கம்பி கட்டுற கதையும் சொல்லலை. ஸோ 12 மணிக்கு நம்ம விளையாடி இருக்கோம் 180 ரூபா. இதே இப்போ 4 மணிக்கும் 8 மணிக்கும் நான் சேம் 180 எடுக்கிறேனே வச்சுக்கோங்க. பட் ஒவ்வொரு நாளைக்கும் ப்ரெடிக்ஷன் வித்தியாசமாக இருக்கும். எனக்கு ப்ராஃபிட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு தான் இருக்கும். அப்படி மினிமமாக 180 ரூபா நம்ம கணக்கு போட்டாலும் 180 எவ்வளோ ஆச்சு நீங்களே கணக்கு போட்டுங்க. கிட்டத்தட்ட 500 ரூபா ஒரு நாளைக்கு சாலிடாக இன்கம் 500 ரூபாய்க்கு மேலே தான் வந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நான் அதுக்கு மேலே தான் எடுத்திருக்கேன். பட் நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன வந்துச்சோ அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து ஓகே எப்படி ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பேன். எப்போ ப்ளே பண்ணணும், எந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி நம்ம எப்போப்பெல்லாம் எந்த டைமிங்கில் ப்ளே பண்ணணும்லாம் சொல்லிட்டேன். இப்போது ப்ரோ எனக்கு இந்த ஆப்பை பிடிச்சிருக்கு ப்ரோ, இப்போ எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு ஒரு 600 ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு ஒரு 3000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும், நீங்கள் சொன்னது மாதிரி என் ஓன் ரிஸ்க்லாம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்கே ரீசார்ஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் மினிமம் ஒரு 500 ரூபா வந்து காமிக்குதுன்னு நினைக்கிறேன். மினிமம் நீங்கள் ஒரு 200 ரூபா கொடுத்து பார்ப்போம். ஓகே, 200 ரூபாய்க்கே உள்ளே போகுது. ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் அதனால் எனக்கு தெரியல. பட் நீங்கள் 200 ரூபாயிலேருந்து கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் 200 ரூபாயில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 5 லெவல் ஃபண்டுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ மினிமம் ஒரு 600 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஏதோ இந்த 3 ஆப்ஷனை நீங்கள் எதை வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி ரீசார்ஜுங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ப்ரோ ரீசார்ஜ் பண்ணி அமௌண்ட் ஆட் ஆகலை அந்த மாதிரி ஏதாவதுனா நீங்கள் கஸ்டமர் சர்வீஸில் இங்கேயே டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னோட டெலிகிராம் ஐடியும் அந்த என்னோட டெலிகிராம் குரூப்பில் இருக்கும் சைபர் வில்லண்டான்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா நானும் அந்த கஸ்டமர் ஐடியை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு. அவ்வளோதான், நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் உங்கள் ஓன் விருப்பத்தில். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் கார்டை வந்து என்ட்ரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? பேங்க் கார்டில் வந்து சும்மா ஸ்டேட்டஸ் இதெல்லாம் கேட்கும். நீங்கள் ஏதோ ஒன்று டம்மியாக கொடுத்துக்கலாம். அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, பேர் இதை மட்டும் கரெக்டாக கொடுத்துக்குங்க. மற்றபடிலாம் உள்ள இருக்க நிறைய கேட்கும். இந்த ஸ்டேட் என்ன, உங்கள் சிட்டி என்ன, ப்ரோ ஆதார் கார்டில் இருக்கிறதா கொடுக்கணுமா, இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நான் ஜிமெயிலில் சும்மா கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நான் இப்போ காட்ட முடியாது ஏன்னா பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கிறனால. அடுத்து வேலெட்டில் போய் வித்ராங்கிறத கிளிக் பண்ணி உங்களோட வின்னிங் அமௌண்ட் ப்ரோ இது நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு 600 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க கரெக்டாக. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபா ப்ராஃபிட் வந்துருக்கு ப்ரோ எனக்கு இதோட போதுன்னு சொல்லி 700 ரூபாய் அப்படியே வித்ரா போட்டுறீங்க. அதனால அந்த கம்பெனிக்காரன் என்ன யோசிக்கிறான், வந்தா 100 ரூபா ப்ராஃபிட் எடுத்து அவன் போயிட்டான் அப்படின்னு நினைச்சாங்க. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு 600 ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 2-3 நாளைக்காவது ப்ளே பண்ணுங்க. ஓகேவா? ப்ளே பண்ணி ஒரு ப்ராஃபிட் வரும்ல ஒரு 300-200, அப்போ நீங்கள் மினிமம் வித்ரா 211 ரூபா தான். ஸோ ஒரு 200 ரூபாயை வித்ரா பண்ணுங்க. அந்த பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் விளையாடிட்டு இன்னொரு 200 ரூபா வித்ரா பண்ணுங்க. ப்ரோ கொஞ்சமாக அமௌண்ட்டை வித்ரா பண்ணணும். இப்போ ஒரு 600 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதை நீங்கள் வித்ரா பண்ணும்போது 2 நாளைக்கு ஒரு முறை 200 வித்ரா பண்ணணும். இந்த ஆப் விட்டு நம்ம மொத்தமாக வெளியில் போகிறோங்கிறது கம்பெனிக்காரனுக்கு டவுட்டே வரக்கூடாது. ஒரு 3 நாளைக்கு ஒரு முறை உங்களோட ப்ராஃபிட்டை மட்டும் கொஞ்சமாக வித்ரா பண்ணிட்டே வாங்க. இப்போ நான் என்னதான் வந்து 10,000 ரூபாய் 3 நாளைக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணாலும் எனக்கு ஒரு 3-4 நாள் ப்ராஃபிட் வந்துருந்துச்சு. எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2500 ரூபா கிட்ட. அவ்வளோ நான் வித்ரா போடல, ஒரு 1000 ரூபா தான் வித்ரா போட்டேன். ஸோ எனக்கு இப்போ அக்ரீன் இருக்குன்னு அந்த வீடியோ வித்ரா பப்ளிஷ் பண்ணுறதுக்குள்ள எனக்கு வித்ரா வந்துடும். நான் ஆல்ரெடி நிறைய அக்கௌண்ட்டில் ப்ளே பண்ணி வித்ராவல் எடுத்திருக்கேன். அது எல்லாமே நான் டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். பேமெண்ட் பொறுத்திருக்கேன் எந்த ஒரு பயமும் கிடையாது. இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த பேமெண்ட் ப்ரூஃபாக நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவே வந்து போடுவேன். ஓகேவா? ஸோ பேமெண்ட்க்கு எந்த ஒரு பயமும் இல்லை. என்ன சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட்டாக வித்ரா பண்ணி வெளியில் போங்க. இந்த கம்பெனிக்காரனுக்கு டவுட்டே வரக்கூடாது. அதே மாதிரி நான் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன் 30,000 ப்ராஃபிட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி 30,000 மொத்தமாக வித்ரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாதீங்க, முட்டாள்தனம். ஏன்னா எப்போ ஆப் க்ளோஸ் ஆகுன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு 2-3 நாளைக்கு ஒரு முறை 3 ஒரு பங்கு. இப்போ ஒரு 1000 ரூபா இருக்குன்னா ஒரு 300 ரூபா, 12,000 ரூபா இருக்குன்னா ஒரு 2000 ரூபா, இந்த மாதிரி அளவாக வித்ரா போட்டு கொஞ்சமாக இந்த ஆப்லேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணுங்க. என்ன சொல்ல வராங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆப்பில் எப்படி ரீசார்ஜ் பண்ணணும், எப்படி ப்ளே பண்ணணும், எந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும், எந்தெந்த டைமிங்லாம் ப்ளே பண்ணணும், எவ்வளோ வச்சு ப்ளே பண்ணணும், ஸ்டார்டிங் பிகினர்ஸாக இருந்தால் எவ்வளோ ப்ளே பண்ணணும், அதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட், யாரெல்லாம் ப்ளே பண்ணணும், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ப்ளே பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். நீங்கள் கல்வி ஊற்றலாம், நான் அதுக்கு வந்து ரிப்ளையும் பண்ணுவேன்.